ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் வனிதா இவங்க 2 பேருமே போடக்கூடிய அந்த சண்டை சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ வனிதா நேற்று இதற்கான முழு விளக்கத்தையுமே கொடுத்துட்டாங்க. அதையும் பற்றி பார்க்கலாம். ஸோ வனிதா அப்படின்னாலே சர்ச்சையுடைய மறுபக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க சமூக வலைதளத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன புகைப்படம் பதிவு பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் தப்பாக போட்டாலோ அது சமூக வலைதளம் முழுக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் இப்போது பிக் பாஸ் ஜோடிகள், அதாவது பிக் பாஸோட 4 சீசன்களில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆரம்பத்திலேருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் கடந்த இந்த 2 வாரத்தில் ப்ரொமோ பார்க்கும்போது வனிதா இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிடுறாங்க. ஸோ இது சம்மந்தமான ப்ரோமோக்கள் தான் அதிகமாக வெளியாகிட்டே இருக்குது. ஸோ அந்த ப்ரொமோவில் வச்சு பார்க்கும்போது வனிதாவுடைய கெட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது. இருந்தாலும் அவங்க இந்த வாரம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாங்க போல். ஸோ ரம்யா கிருஷ்ணன் பார்க்கும்போது அவங்க கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அதனால் வனிதா கோபமாக யாரு கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரம்யா கிருஷ்ணன் காம்படிஷன் அப்படின்னா யாரு கூட கம்பேர் பண்ணி தான் ஆகணும், அதுபடி தான் மார்க் போடுவோம். இதில் இல்லை அப்படின்னா நான் எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, வனிதா நான் யாருக்கும் ஜட்ஜ் பண்ணுறது அதெல்லாம் நான் சொல்ல வரல, கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜை விட்டு வெளில போகிறாங்க. உடனே ரம்யா கிருஷ்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கோவமாக கைத்தட்டி கால் மேலே கால் போட்டு அவங்கள அந்த போகிறத பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரோமோ தான் வெளியாகிட்டுருக்கு. ஸோ இது பற்றி பார்க்கும்போது இவங்க அந்த ஸ்டேஜில் உண்மையாகவே இந்த சண்டை நடந்துச்சா இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வாரத்துக்குள்ளே அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிரச்சனை உண்மை தான். வனிதா இந்த பிக் பாஸ் ஜோடிகள்லேருந்து விலகிட்டாங்க. இதுக்கு மேலே பங்கு பெற மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வனிதா நேற்று ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த பிக் பாஸ் ஜோடிகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி 4 சீசன்கள்லையுமே பங்கு பெற்ற போட்டியாளர்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதன்படி தான் எனக்கு அழைப்பு வந்துச்சு. இது ஒரு ஃபஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இது மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இருக்கணும், அதன் அடிப்படையில் தான் என்னை கூப்பிட்டாங்க. மக்களுக்கு வனிதா அப்படின்னாலே ஒரு பரபரப்பு இருக்கும். அதனால் வனிதா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் என்னை கூப்பிட்டாங்க. நானும் போனேன். ஆனால் இப்போது எனக்கு ஆரம்பத்தில் கூப்பிட்டதுக்கும் இப்போ ஷோ போயிட்டுருக்கிற அதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னா ஒரு சிங்கர், ஸோ இந்த மாதிரி ஷோக்களில் பார்க்கும்போது அவங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணி சொல்லலாம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இருக்கும்போது நாம் எப்படி ஆடி இருக்கோம், அதில் நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அதை மட்டும்தான் சொல்லணுமே தவிர இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணக்கூடாது. என்னோட திறமைக்கும் அவங்க பண்ணுற திறமைக்கும் டோட்டலாக வேறு வேறு, ஒவ்வொருத்தருக்குமே வேறு வேறு திறமைகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ப்ரோக்ராமில் கம்பேர் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள கருத்தை நேற்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வனிதா பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியிலேருந்து முற்றிலுமாக விலகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்க்கும்போது நிறைய படங்களில் கமிட் ஆகிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நேற்று பவர் ஸ்டாரோட மாலை மாற்றுற மாதிரி ஒரு புகைப்படத்தை தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க. உடனே வனிதா 5வது திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திருமண வாழ்த்துக்களை தெரிக்க விட்டுட்டாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டாரோட ஒரு படம் புக்கிங் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதற்கான புகைப்படத்தை தான் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ வனிதா 4வது திருமணம் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் பரபரப்பாக போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில பேர் அவங்க 4வது திருமணம் பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எது இருந்தாலும் உண்மை ஒரு சில நாட்களில் வெளிவந்துடும். இந்த பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் ரம்யா கிருஷ்ணன் பண்ணது சரியா இல்லை வனிதா பண்ணது சரியா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.